ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 13. 34 ஸ்லோகங்கள் முடிவடைந்து விட்டன. இந்த அத்தியாயத்தின் இறுதிப் பகுதியில் அத்தியாயத்தின் அடுத்த அத்தியாயத்தில் அல்லது இதற்கு மேல் என்ன இந்த கீதாசாரத்தில் இந்த கீதையில் வரப்போகின்றது என்ற விஷயத்தை பற்றின ஒரு சின்ன முன்னோட்டத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதைத்தான் நான் படிக்க போறேன், கேளுங்க. பிரபுக்களே, ஒரு பாத்திரத்தில் இருக்கும் நீரை மற்றொரு பாத்திரத்தில் வார்த்து வைப்பது போல ஸ்ரீகிருஷ்ணன் தன் அந்தராத்மாவில் இருந்த ஞானம் அனைத்தையும் அர்ஜுனனுடைய அந்தராத்மாவிலே புகட்டி வைத்தார். ஸோ இந்த 13வது அத்தியாயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13th இருந்து கம்ப்ளீட் ஞான யஜ்யமாக ஞான யோகமாக அந்த உயரிய தத்துவத்தை முழுமையாக விரித்து காட்டுகின்ற அத்தியாயங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ தன் மனசில் இருக்கிற ரகசியம் அனைத்தையும் ஒரு பாத்திரம் இருக்கிறதுல அத்தனையும் இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்ச மாதிரி. அப்படின்னா கண்ணன் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே மனசுக்குள்ள, யாரோட மனசுக்குள்ள, அர்ஜுனன் மனசுக்குள்ள கொட்டி வச்சுட்டானாம். சரியா? அப்படி கொட்டி வைத்தார் போலே அப்படின்னு நம்ம ஞானதேவர் வர்ணிக்கிறாரு. ஸ்ரீகிருஷ்ணன் தன் ஆத்மஸ்வரூபத்தையே அர்ஜுனனுக்கு ஒப்பித்து விட்டார். ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா என்ன? அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத தத்துவத்திற்கு ஆத்மஸ்வரூபம்னு பேர். அந்த ரகசியத்தை அர்ஜுனனுக்கும் புகட்டி வைத்தார். ஸோ நீயும் நானும் வேற இல்லடா, நீ தாண்டா நானும், நான் தாண்டா நீ, அல்லது இருக்கிறது ஒன்று தாண்டா, அது நம்ம தாண்டா, அல்லது நான் தாண்டா அது, அல்லது நீ தாண்டா அது. என்ன வேணா வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒன்று. இந்த ஒன்று பலவா இருந்து இப்போ ஒன்னோட ஒன்று அது பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீகிருஷ்ணன் தன் ஆத்மஸ்வரூபத்தையே அர்ஜுனனுக்கு ஒப்பித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். நன்றியும் இதை நன்றாக விசாரிக்கும் கால் எவன் மற்றொருவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லும்படியாக இது இருக்கிறது. இப்ப சொன்னது அப்படியே வந்துட்டு பாருங்க. அடுத்து நல்லா விசாரிச்சு பார்த்தா யார் யாருக்கு கொடுக்கறதுப்பா? இட்ஸ் an understanding that you and me are one. இது வந்து புரிஞ்சுக்கிறது, நான் தான் அனைத்தும் என்று புரிஞ்சுக்கிறது. நான் என்ன உனக்கு கொடுக்கறது? நீ வேற நான் வேறையா? நான் வந்து உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறதே நான் மட்டும்தான். நானாதான் நீயா இருக்க. நீங்கிறது அதாவது அர்ஜுனன் வேஷத்தில் இருப்பது கண்ணன் அல்லவா? அப்ப அந்த கண்ணன் தானே அர்ஜுனனாகவே இருக்கான். அப்ப நான் என்ன உனக்கு கொடுக்கறது? ஆனா நீயே நான் தான்டா, நீ எனக்கு கொடுக்கறதுன்றது பேசுக்கு என்னடா இருக்கு? ஸோ த சேம் திங் அப்படியே வந்து அடுத்த வரியில போட்டிருக்காரு. நன்றாக விசாரித்தால் எவன் மற்றவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லும்படியாக இது இருக்கிறது. வாங்கி கொண்டவனோ நான், கொடுத்தவனோ நாராயணன். வாங்கி கொண்டவனோ நரன், கொடுத்தவனோ நாராயணன். நரனும் நாராயணனும் ஒரே பகவானுடைய அவதார மூர்த்திகள் ஆகையால் இருவரும் ஒருவரே என்பது உட்கருத்து. இதனுடைய இன்னர் மீனிங் வந்து பிராக்கெட்ல போட்டிருக்கணும். சரி, ஏன் அப்படி சொன்னாரு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ ரெண்டு பேருமே ஒன்றுன்னு அர்த்தம். அத்துடன் கூட இந்த ஷயுத்தீகமான வார்த்தை போதாதென்றால் பகவானே அர்ஜுனனுடைய விரலால் காட்டி இவன் நானே என்று அச்சமயத்தில் சொன்னார். ஸோ விரலால காட்டி, அர்ஜுனனை காட்டி இவன் நானே அப்படின்னு சொன்னாராமா. ஸோ இது அதாவது கிருஷ்ணனுடைய மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அர்ஜுனனுடைய மனசுக்குள்ள போட்டுட்டாரு. ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துல போட்டுட்டாரு. நான் வந்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன். நீங்க இன்னொருத்தனே கிடையாது. ஆக்சுவலா நான் தான். இந்த பாத்திரமும் நான் தான், அந்த பாத்திரமும் நான் தான். இந்த பாத்திரத்துல இருக்கிறது இப்போ என்ன இருக்கோ அதே தான் அந்த பாத்திரத்திலையும் இருக்கும். ஏன்னா இதுவும் அதுவும் ஒண்ணு. பட் மறந்திருந்த அந்த விஷயம் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும் இல்லையா? ஸோ அர்ஜுனனை நேரில் கையாலேயே காட்டிட்டாராம் நானே என்று அச்சமயத்தில் சொன்னார். இது நிற்கட்டும். இப்படி பகவான் தன் சர்வஸ்தையும் அர்ஜுனனுக்கு ஒப்பித்து விட்டு என்ன நான் இந்த ரகசியத்தை அர்ஜுனன் கேட்காதிருக்கும் போது சொல்லிவிட்டேனே என்று ஆச்சரியப்பட்டார். இப்படி பகவான் சொன்ன பின்னும் பார்த்தன் இவ்வளவு கேட்டதை கொண்டு திருப்தி அடையாமல் மேலும் கேட்க வேண்டும் என்ற ஆசையை பெருக்கிக் கொண்டிருந்தான். ஆக்சுவலி இவ்வளோ டீட்டெயிலா இவ்வளோ அந்த ஆத்மஸ்வரூபத்தின் ரகசியத்தையே அர்ஜுனன் கேட்காமலே நம்ம பாட்டு சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு கர்ணன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் ஃபீல் பண்றான், கேட்டது பத்தாதுப்பா, என்ன ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட். எல்லாம் கொட்டியாச்சு, சேத்திரங்க ரகசியம் எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா அவனுக்கு கேட்டது போதும்னு தோணல. சரி, எனக்கு கேட்டது போகணும்னு தோணல, இன்னும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. தீபத்துக்கு எண்ணெய் வார்க்க அது ஜாஸ்தியான பிரகாசத்தை உண்டாக்கி கொண்டு எரிவது போலே அர்ஜுனனுக்கு கேட்க கேட்க இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆசை விருத்தி அடைந்து சமையல் செய்கிறவன் சாமர்த்தியம் உள்ளவனாகவும் ஔதாரியம் உள்ளவனாகவும் சாப்பிடுகிறவன்
ரசிகனாகவும் நன்றாய் சாப்பிடுகின்றவனும் ஏற்பட்டுவிட்டால் இருவருக்கும் எப்படி ஒரு ஆனந்தம் உண்டாகுமோ அப்படியே அர்ஜுனனுக்கு கேட்கிறதில் ஏற்பட்ட ஆரத்தியை பார்த்து பகவானுக்கு விஷயத்தை வளர்த்திச் சொல்வதில் ஆசை பெருகி அவருடைய வியாக்கியானம் 4 மடங்காக விருத்தி அடைந்தது. So that is the power of listening. அதாவது சொல்றவனுக்கு வேட்கை எப்போ வரும் அப்படின்னா, கேட்கிறவன் ஆர்வத்தோடு கேட்கும்போது தான் வரும். நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அந்த அர்ஜுனனுக்கு கேட்கணுன்ற ஆசை கூடிக்கிட்டே போக, என்னடா இவன் கேட்காமலே நம்ம சொல்லிட்டோமோ அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்கும்போதே அவனுக்கு கேட்கணுன்ற ஆசை இன்னும் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன, ஸோ சமையல்ல ஒருத்தன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கான், சாப்பிட்றதுல ஒருத்தன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கான் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து ஒன்று இணைஞ்சா பின்ன சமைக்கிறவனுக்கு சமைக்கிறதுல கிக்கு, சாப்பிட்றவனுக்கு சாப்பிட்றதுல கிக்கு, ரெண்டும் சேர்ந்து சமைச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவனுக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்குள்ள அந்த 2 பேரும் போயிருக்கிறதாக ஞானதேவர் ஃபீல் பண்றாரு. அனுகூலமான காற்றினால் மேகங்கள் ஜாஸ்தியாக மழை பொழிவது போலே, சந்திரனை கண்டு சமுத்திரம் பொங்குவது போலே, கேட்கிறவர்கள் ஆதரவு கொண்டு சொல்கிற விஷயத்தின் ரசம் விருத்தி அடைகிறது. எவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயம்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அனுகூலமான காற்றினால் மேகங்கள் ஜாஸ்தியாக மழை பொழிவது போல. ஏன்னா காற்று எப்படி அடிச்சா மழை பொழியறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு, கண்ணாப்பின்னா அடிச்சாலும் மழை பெய்யாது. ஸோ அப்போ அனுகூலமான காற்று அடிக்கும் போது மழை பொழிவது போலே. அப்போ இந்த கேட்குறவன் லிசனிங் எபிலிட்டியோட ப்ராப்பராக கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த லிசன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்க பேசுறவனுடைய பேச்சு அழகா வெளிப்படுது. சந்திரனை கண்டு சமுத்திரம் பொங்குவதை போல. ஸோ உங்களுக்கு நைட் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக அலைகள் பொங்கும் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சமுத்திரத்தால் தான் சந்திரன் அலைகள் பொங்குது அப்படின்னா கேட்கிறவனால தான் சொல்றவனுக்கு நிறைய வாக் சாதுரியம் வருகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இனி பகவான் தான் செய்ய போகிற உபன்யாசத்தால் விஸ்வத்தை எல்லாம் ஆனந்தமயமாக செய்து வைப்பார். இனி அடுத்த அத்தியாயத்துல பகவான் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது இந்த ஹோல் வேர்ல்டையே வேற லெவல் பிளிஸ்ஃபுல்லா மாற்றுறதுக்காக பேச போகிறார். அதை ராஜா கேட்க வேண்டும் என்று சஞ்சயன் சொன்னான். ராஜான்னா இங்க திருதராஷ்டிர மன்னனை ராஜா அதை நீங்கள் கேளுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் சொல்றானா. இவ்வாறு கரையற்று வியாப்தி அடைந்து பக்தி படைத்த வியாச பகவானால் பாரதத்தால் பீஷ்ம பருவத்தில் நடுவிலே ஒரு கதையாக சொல்லப்பட்டதான ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதத்தை அழகுகள் படைத்த மகாராஷ்டிர பாதையிலே ஓவி விருத்தாங்களால் அமைந்த ஓர் பிரபந்தமாய் செய்து தெளிவாய் சொல்வேன். ஆக்சுவலி இது வேத வியாசனால மகாபாரதத்துல பீஷ்ம பர்வதத்தின் நடுவில் ஒரு கதையாக சொல்லப்பட்ட ஒரு கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா மகாபாரத கதையில இது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது சித்தரிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இது. ஸோ போர்க்களத்துல அந்த அர்ஜுனனுடைய அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்காக நடக்கக்கூடிய அந்த விவாதம் அதை கீதை என்ற பெயரிலே வெளிவர, அதையோ மகாராஷ்டிர பாஷையிலே ஞானேஸ்வரி என்ற பெயரிலே அற்புதமாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறேன்னு நம்ம ஞானதேவர் சொல்றாரு. கேவல சாந்தரஷம் நிறைந்த இக்கதையை நான் சொல்லும் திறமையால் சிருங்கார ரஷம் நிறைந்துள்ள கதைகளின் தலையில் மேல் அடி வைத்து செல்லும்படி செய்து வைப்பேன். சாந்தரஷம், சாந்தின்னா உங்களுக்கு தெரியும், அமைதி. சிருங்காரம் அப்படின்னா என்ன? சிருங்காரம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிருங்காரம் காமம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெண்ணின் மேல் ஒருத்தனுக்கு சிருங்கார கலை, சிருங்காரம் அப்படின்னாலே ஒரு ஆண் பெண் மேல் கொள்ளுள்ள ஒரு மோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ சாந்தரஷம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கதையை இவர் சிருங்காரமாக அப்படின்னா ஆசை அப்படின்னு நான் சிம்பிளா புரிஞ்சுக்கிறேன். ஆசை அதிகரிக்கும் விதமாக சிருங்காரத்துல தான் ஆசை வரும். சாந்தியில விட சாந்தியும் ஆசை வரும், பட் சிருங்காரத்துல ரொம்ப ஆசை வரும். அப்போ இந்த ஓவிகளை நான் எப்படி அமைக்கப் போகிறேன் என்றால், கண்ணன் கீதையிலே சாந்தி என்ற ஒரு வகையிலே எழுதி வைக்கப்பட்ட அந்த விஷயத்தை சிருங்காரத்தோடு உங்களுக்கு நான் தருகின்றேன். அப்படின்னா படிக்க படிக்க பயங்கரமா ஆசை வரும், படிக்க படிக்க அந்த மாதிரி இருக்கணும்னு தோணும், அப்படியே ஆயிடணும் அப்படிங்கிற அந்த வேகம் உங்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு ஆசையை தூண்டுபவனமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள்.
நிறைந்துள்ள கதைகளின் தலைமேல் அடி வைத்து சொல்லும்படி செய்து வைப்பேன். சிங்காரமா சொல்லக்கூடிய எல்லா கதைகளின் மேலெல்லாம் அடி வைக்கிற அளவுக்கு இவர் பேச போறேன் அப்படிங்கிறாரு. மகாராஷ்டிர பாஷைக்கு புதுமையாயிருக்கும் விஸ்தாரங்களை உண்டாக்கி வைத்து, சாகித்யம் இவ்வாறு அமைய வேண்டும் என்று அதற்கு பாடம் சொல்லி வைத்து, என் வர்ணனைகளின் ரசத்தால் அமிர்தத்துக்கு ஒரு பழுது சொல்லும்படியாக செய்து வைப்பேன். எல்லாமே ஞானதேவர் நமக்காக பண்ணக்கூடிய அந்த விஷயம். அதாவது மகாராஷ்டிர பாஷைக்கே ஆணையிடுறார். நான் சொல்ற மாதிரி இந்த பாஷை அமையணும். எப்படி இருக்கணும்னா, அமிர்தம். இந்த அமிர்தம்னா என்னது? ஒரு சொட்டு தவிளை நாக்கில் பட்டால் எல்லா நோயுமே தீர்ந்துடும், இளமையா மாறிடுவோம், அழகாயிடுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டதுதான் வந்து அந்த அமிர்தம். ஆனால் இந்த கிரந்தத்தை படித்தால், இந்த மகாராஷ்டிர பாஷையில இவர் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அமிர்தம் வேஸ்டா. எதுக்கு முன்னாடி? ஞானேஸ்வரிக்கு முன்னாடி அமிர்தம் வேஸ்ட். என்ன அமிர்தம்? ஞானேஸ்வரியை படிச்சு பாரு. அப்ப ஞானேஸ்வரி இந்த கிரந்தத்தில் படிக்கப்பட்ட இந்த விஷயங்களை நாம் நாக்கால் உச்சரித்தால் அமிர்தத்தால் கிடைக்கின்ற பலன்களை விட 10 மடங்கு பலன்கள் கிடைக்கும்படியாக நான் அனுமதித்து தருகிறேன். என்ன லவ்வோட நம்ம ஞானதேவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காருன்றதை மட்டும் நீங்க ஃபீல் பண்ணுங்க. ரசத்தால் அப்படின்னா ஸ்வீட்னஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ரசம்னாலே ஸ்வீட்னஸ். அப்போ அமிர்தம் பயங்கர டேஸ்டி. பட் இந்த ஞானேஸ்வரி அதை விட டேஸ்டா இருக்க போகுது. எல்லார் மனசையும் ரமிக்க செய்யும் என் சாமர்த்தியத்தால் சந்திரனுக்கு அந்த விஷயத்தில் இருக்கும் சாமர்த்தியத்தை கணக்கிட்டு விடுவேன். எல்லாருமே வந்து ரமிக்க செய்தல் அப்படின்னா சந்தோஷப்பட செய்தல், ஆனந்தப்பட செய்தல், சுகிக்க செய்தல். அப்ப இந்த கதையை கேட்கக்கூடிய அந்த ஞானேஸ்வரியை படிக்க படிக்க எல்லாருடைய மனசுமே அப்படியே ஆனந்தத்துல அப்படியே துள்ளி குறிக்க போகும்படியாக இருக்கும். இதுல கம்பேர் பண்ணா சந்திரனை பார்க்கும்போது பொதுவாக அந்த கூலிங்னஸ்ல நமக்கு ஒரு விதமான ஒரு ரமித்தல் அப்படிங்கிறது வரும் இல்லையா? அது தோத்து போகும்படியாக நான் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரசத்தின் ஆதிக்கத்தால் அக்கதை மெய்மறக்க செய்து வைப்பதை பார்த்து நாத பிரம்மே தலையை மறைத்து கொள்ளும். அதனுடைய ஸ்வீட்னஸ், அதனுடைய டேஸ்ட்ல வந்து டோட்டலா நாத பிரம்மம் அப்படின்னா என்ன? பொதுவாக மியூசிக் அப்படின்னு ஒன்று வரும்போது நம்ம மறந்துடுவோம். டோட்டலா அந்த மியூசிக்ல ஐக்கியம் ஆயிடுவோம். அப்போ இவர் கொடுக்குற இந்த ஞானேஸ்வரிங்கிற இந்த டேஸ்ட்ல நாத பிரம்மம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா எல்லாமே அந்த மியூசிக்ல லயப்பட்டு போவோம். அதுதான் நாத பிரம்மம். அந்த நாத பிரம்மம் தோத்து போயிடுமா? இவருடைய இந்த ஞானேஸ்வரியை நம்ம படிக்கும்போது இதுல நம்ம மனசு எப்படி லயப்படும்னா, நாத பிரம்மத்துக்கு கூட லயப்படாது, ஆனா ஞானேஸ்வரிக்கு லயப்படாம இருக்காது. அப்படி லயப்படும்படியாக உங்கள் மனது பூரா உங்களையே நீங்கள் மறந்துவிட செய்து ஞானேஸ்வரியோடு ஐக்கியப்படும்படியாக உங்களை லயம் செய்யும்படியாக இந்த கிரந்தத்தை நான் ஏற்பாடு செய்து வைப்பேன். So you just see the love behind each and every words of the ஞானதேவா. அவர் இதெல்லாம் கீதையில அவர் கண்ணன் சொன்னது மாதிரி அப்படியே கொடுத்துருக்கலாம்ல. சாந்தியா இருக்கிறத செங்காரமாக தரணும், அதை இன்னும் ரசம் கூட்டி தரணும், அமிர்தத்தை போல் தரணும், சந்திரனை விட அழகா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அந்த ஆசை நம்மேல் கருக்கும் அன்பை காட்டுகிறது. இக்கதை மெய்மறக்க செய்து வைப்பதை பார்த்து நாத பிரம்மே தலையை மறைக்கப்படும். பிசாசுகள் இக்கதையை கேட்ட மாத்திரத்தில் அவற்றின் மனசினின்று கூட சாத்வீக குணம் என்னும் பால் பெருக வேண்டும். என்ன இங்க சொல்றது? பிசாசுகள் அப்படின்னா நீங்க அசுர குணம்னு கூட இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கதையை கேட்டானா ஞானேஸ்வரியை படிச்சா அதுக்கு கூட சாத்வீக குணம் வந்துடுவான். அசுரன் கூட தெய்வீகனாக மாறிவிடுவான் அப்படின்னு அர்த்தம். சாத்வீக குணம் எனும் பால் பெருக வேண்டும். விஷய சுகத்தில் அழுந்தி கிடக்கும் தேவதைகள் கூட இக்கதையை கேட்டவுடன் சமாதியில் அழுந்தி போக வேண்டும். தேவதைகள் கூட இக்கதையை கேட்டவுடன் சமாதியில் அழுந்தி போக வேண்டும். தேவதைகள்லாம் ஹையர் பீயிங்ஸா மனுஷனை விட. பட் தே ஆர் நாட் ஞானிஸ் இல்லையா? பட் அவங்கெல்லாம் கூட சமாதி கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கிரந்தத்தை சொல்ல போகின்றேன். இப்படிப்பட்ட வாக்ஜாலங்களை விஸ்தாரமாக செய்து வைத்து கீதார்த்தத்தால் விஸ்வத்தை நிரப்பி வைத்து ஜகத்தை சுற்றிலும் ஆனந்தத்தால் ஏற்பட்ட பிரகாரம் நிலை எழுப்பி வைப்பேன். இந்த மாதிரி என்னுடைய வாக்ஜாலத்தினால இவ்வளவும் செய்து வைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் சும்மா வேற லெவல் ஜாய்ஃபுல்லா எப்பயுமே எல்லாருமே வேற லெவல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் மாற்றி தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு.
ஆனந்தத்தால் ஏற்பட்ட பிரகார நிலை எழுப்பிய பின் எழுப்பி வைப்பேன். ஏற்பட்ட பிரகாரத்தினை எழுப்பி வைப்பேன். விவேகத்தின் பஞ்சம் தீர்ந்து போக வேண்டும். காதுக்கும் மனசுக்கும் உத்தம ஆகாரம் கிடைத்து அவை பிழைத்து போக வேண்டும். விவேகத்தின் பஞ்சம் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்னா ஆத்மா அனாத்மா, இது சேத்திரம் சேத்திரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 13வது அத்தியாயத்துக்குள்ள பார்த்தோம் இல்லையா? எது ஆத்மா எது அனாத்மா என்ற அந்த விஷயத்தை பகுத்து அறிகின்ற ஒரு அறிவு, அதுக்கு பேர் விவேகம்னு பேர். சரியா? இந்த விவேகத்துக்கு we can give lot of explanation இதுலயே கொடுத்துருப்பாரு. பட் மெயினா ஞானேஸ்வரருடைய விளக்கம் பொறுத்த வரைக்கும் விவேகம்னாலே, புத்தினாலே அவரை பொறுத்த வரைக்கும் புருஷ பிரகிருதிக்கு இடையே உள்ள புரிதலை புரிந்தது. ஹையர் நாலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணா ஃபீல், கிருஷ்ண மாயா அல்லது என்னுடைய மாயா, இதை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் விவேகம். சரியா? ஸோ அந்த விவேகம் இப்போ பஞ்சம் வந்துருச்சு, நமக்கெல்லாம் அது புரிய மாட்டேங்குது. அதனால அது அந்த விவேகத்துக்கு அந்த பஞ்சத்தை தீர்ந்து போக நான் செய்வேன். காதுக்கும் வாயுக்கும் உத்தம ஆகாரம் கிடைத்து அவை பிழைத்து போக வேண்டும். பேசுறதெல்லாம் ஞானேஸ்வரி நம்ம பேசணும், கேட்கறதெல்லாம் ஞானேஸ்வரி நம்ம கேட்கணும். அதிகாரியோ அதிகாரமற்றவனோ எவனானாலும் அவன் பிரம்ம பதவியை நிறைந்துள்ள கனி திறந்து கிடப்பதை பார்க்க வேண்டும். பிரம்ம வித்தியை நிறைந்துள்ள கனி திறந்து கிடப்பதை பார்க்க வேண்டும். எலிஜிபிலிட்டியே இல்லாத பர்சன்ஸ் கூட இந்த கிரந்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் எழுத போறாரு. சரியா? இட்ஸ் a feel that he is giving to us. நம்ம மேல உள்ள அன்பிலையும் கருணையிலையும் அவர் எந்த அளவுக்கு நமக்காக சிந்திக்கின்றார் என்றால், உனக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைனாலும் எலிஜிபிலிட்டியை கொடுக்குண்டா, நீ இதை படிச்சேன்னா உனக்கு ஆசை வந்துடும்டா. நீ அசுரனா இருந்தாலும் நீ தெய்வமா மாறிடுவடா. நீ என்னது பிசாசா இருந்தாலும் சாத்விக குணத்துக்கு வந்துடுவடா அப்படிங்கிற அளவுக்கு என்கரேஜ் பண்ண. இக்கதையை கேட்டு ஜகத்துக்கு பரத்துவம் கண்முன் தோன்றி நிற்க வேண்டும். பரதத்துவம், யார் இந்த கதையை கேட்டாலும் ஞானேஸ்வரி படிச்சாலும் பரதத்துவம் கண்முன் தோன்றி நிற்கு. பரதத்துவம்னா வேற ஒன்றும் இல்லை, ஹையர் நாலேஜ்னு அடிக்கடி நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? அதுதான். அது கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஜம்முன்னு நிக்கணுமா. சுகத்தையே புசிக்கும் பண்டிகை தினமும் அதற்கு ஏற்பட வேண்டும். சுகத்தையே புசிக்கும் பண்டிகை தினம். பொதுவாக பண்டிகை தினத்தில் மட்டும்தான் நம்ம ரொம்ப சுகமாக ஜாலியாக எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். பட் அது பெர்மனண்ட்டாகவே அப்படி அந்த மாதிரி தான் இருக்கணும். ஞானேஸ்வரி படிச்சீங்கன்னா நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க. அதற்கு உத்தம ஞானத்தின் சுபீட்சமும் ஏற்பட வேண்டும். ஸ்ரீ நிவர்த்தி தேவா என்ற அந்த பரதேவதையின் சகாயத்தை நான் பெற்றிருப்பதால் இவை அனைத்தும் இப்போதே சித்தி பெறும்படி அழகான வார்த்தைகளால் என் கதையை ஏற்படுத்தி வைப்பேன். எப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஞானதேவர் என்ன ஈகோயிஸ்டிக்கா பேசுற மாதிரி தெரியுதுன்னு உங்களுக்கு தோணிடல. ஏன்னா எங்கேயுமே அது ஈகோ வாஷனே அடிக்காது நம்ம ஞானதேவர் பேச ஆரம்பிச்சாருன்னா. பட் இப்போ அவர் அன்பின் மிகுதியில் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. நான் பண்ணிடுவேன் அப்படின்னா கடைசியில் தெளிவா கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. நிவர்த்திநாதர் என்ற பரதேவதையின் சகாயம் எனக்கு கையில கிடைச்சிருக்கிறதுனால கண்டிப்பா நான் இதெல்லாம் சாதிச்சிடுவேன். இட்ஸ் நாட் மை சாமர்த்தியா, இட் இஸ் திஸ் குரு சாமர்த்தியா அப்படிங்கிற சொல்லிட்டாரு கடைசியில. அழகான வார்த்தைகளால் என் கதையை சித்தி பெறும்படி அழகான வார்த்தைகளால் கதையை ஏற்படுத்தி, ஆகையால் மறைந்து கிடக்கும் அர்த்தத்தை வெளிப்படுத்தி வைக்கும் திறமை பொருந்தியனவாயும் அறிவதற்கரிய விஷயங்களை உபமானங்களால் எளிதில் அறியும்படி செய்து வைப்பவனாயும் இருக்கும் வார்த்தைகளை கொண்டு மூல ஸ்லோகத்தை பதம் பதமாய் பிரித்து ஒரு பதமும் விட்டு போகாமல் அப்பதங்களின் அர்த்தத்தை விவரித்து மூல கிரந்தத்தின் அர்த்தம் முழுவதையும் வெளிப்படுத்தி வைப்பேன் உபமானங்களால். பவர் ஆஃப் ஞானேஸ்வரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தானே. ஸோ முழுக்க உபமானங்களால் இந்த கீதையில் ஒவ்வொரு பதத்தையும் பிரிச்சு காட்டி, ஆக்சுவலி அதுதான் நடக்க போகுது. ஆக்சுவலாக அடுத்த அத்தியாயம் தெய்வி அசூரி சம்பத்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ குணங்கள் அசுர குணங்களை பற்றி எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அவர் பாட்டுக்கு கீதையில அந்த ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நம்ம டிஸ்கஷன் அலோலுத்துவம் அப்படின்னு ஒரு தெய்வீக லட்சணம் தான். பட் தெய்வீக லட்சணம் அலோலுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார், அபேசனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பட் அப்படி சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? கவலைப்படாத, நான் இருக்கேன்ல,
ஒவ்வொரு பதத்துக்கும் 100 எக்ஸாம்பிளை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வர அத்தியாயத்தில் அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நான் விரிச்சு தரேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்னுடைய பரதேவதையான நிவர்த்திநாதன் என் சகாயம் கிடைத்து விட்டதுனால பதம் பதமா வந்து ஒரு 1000 எக்ஸாம்பிள்ஸோட ஒவ்வொன்றையும் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு ஆர்வத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார். மூல கிரந்தத்தின் அர்த்தம் முழுவதையும் வெளிப்படுத்தி வைப்பேன். இவ்வளவு வேலை செய்து வைக்கும் திறமை ஏற்படும்படி என் குருநாதர் வித்தியைகளால் என்னை நிரப்பி வைத்திருக்கிறார். ஸோ இந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்கு. ஏன்னா என் குரு எனக்கு கொடுத்துருக்காருப்பா. அவர் கொடுத்த அந்த சாமர்த்தியத்தை வச்சு நான் இதை பண்ண மாட்டேனா அப்படிங்கிறாரு. அவருடைய அப்படிப்பட்ட கிருபையின் சகாயத்தை கொண்டு நான் சொல்வதெல்லாம் பெரியோர்கள் ஒப்புக்கொள்ளாதிருக்காது ஒப்புக்கொள்ளத்தக்கது ஆகின்றது. ஸோ விருத்திநாத்தின் சகாயத்தினால் நான் பேசுறதெல்லாம் கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பிகாஸ் ஐ எம் நாட் டாக்கிங். எனக்கு என்ன தெரியும். பட் என் நிவர்த்திநாத் பேச போறாருப்பா என் கூட இருந்து, எனக்குள்ள இருந்து. அப்ப கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கல்ல. நானும் தங்களுடைய சபையில் கீதார்த்தத்தை சொல்லும் யோகியதை அடைகிறேன். அத்துடன் கூட பிரபுக்களே சாதுக்களாகிய உங்கள் பாதத்தில் ஆச்சரியமும் எனக்கு கிடைத்திருப்பதால் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆசைகளும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய ஆசை, எனக்கு குருநாதருடைய ஆசையும் கிடைச்சிருச்சு, போதாக்குறைக்கு ஸ்ரோதாக்களை நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க. அப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு கிடைத்திருப்பதால் அப்படி செய்து வைப்பதில் எனக்கு ஒரு தடை நேரிடாதது. சரஸ்வதியின் வயிற்றில் ஊமை பிள்ளை பிறக்காது என்பதில் ஆச்சரியப்படத்தக்கது என்ன இருக்கிறது? சரஸ்வதியின் வயிற்றில் ஊமை பிள்ளை பிறக்காதுன்னு, டேய் சரஸ்வதியின் கிருபை பெற்றவன் எப்படி இருப்பான்? நிவர்த்திநாதன் கிருபை பெற்றவனடா நான், அதுவும் உங்க கிருபையெல்லாம் பெற்றவனடா நான். ஆதலால் நான் பேசியபடி அந்த அமிர்தத்தை கடைந்து தருவேன், சந்திரனை விட அழகாக உங்களுக்கு ஊட்டுவேன் அப்படின்னு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பதம் பதமாக உபமானங்களோடு அதுவாகவே எங்களை மாற்றித் தருகிறேன்னு சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள் மகத்தான உண்மையாக மாறப்போகிறது அடுத்த அத்தியாயத்துல. லக்ஷ்மியின் கையில் சமுத்திரிகா லட்சணங்களில் குறைவு ஏற்படுவது உண்டா? லக்ஷ்மியின் கையில்னா லக்ஷ்மினாலே அது எல்லா லட்சணம், சாமுந்திரிகா லட்சணம் அத்தனையுமே அவகிட்டதான் இருக்கும். அந்த மாதிரி நிவர்த்திநாதரும் நீங்களும் எனக்கு கிடைத்து விட்டதுக்கு அப்புறம் நான் இதை சாதிச்சு வைக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே சாதுக்களாகிய உங்கள் சந்நிதியில் அஞ்ஞானத்தின் வார்த்தையே ஏற்பட நியாயம் உண்டோ? ஆகையால் நவரசங்களையும் இப்போதே பொழிந்து வைப்பேன். ஏ பிரபுக்களே, உங்கள் முன் வார்த்தைகளை வளர்ப்பது ஏன்? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீர்களானால் கீதார்த்தத்தை உத்தம ரீதியாக சொல்வேன் அப்படின்னு என்ன ஒரு ஃபீல் பாருங்களேன். ஞானதேவர் அடுத்து தெய்வீக அசுரி சம்பத்தி யோகத்தை நம்ம பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரோதாக்கள் கிட்ட எப்படி நான் சொல்ல போறேன், எப்படி சொல்ல போறேன், எப்படி சொல்ல போறேன், அப்படியே உலக எல்லாருக்குமே அத்தனை இன்எலிஜிபிள் கேரக்டர்ஸ் கூட எலிஜிபிள் கேரக்டர்ஸா மாற போறீங்க. பிசாசு கூட ஞானம், ஐ மீன் சாத்விக குணமா வரப்போகுது, அசுரனெல்லாம் தெய்வமா மாற போறீங்க. அப்படி சொல்ல போறேன். ஸோ வாட் அ கைண்ட் ஆஃப் லவ் ஹி ஹேஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ we are so lucky to have this ஞானேஸ்வரி. இதை விட ஞானேஸ்வரியை படிக்க நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்ற ஒரு புரிதலோடு அடுத்த அத்தியாயத்திற்கு தயாராகும்.